இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ரயிலே சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சேர்த்து வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தரை கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தேவை இருக்கு இல்லையா? நம்ம இறந்து போகிற வரைக்கும் நமக்கு தேவை என்பது இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் அந்த மத்தியில தேவன் நம்மை பாதுகாக்க, தேவன் நம்மை நடத்த, தேவன் நம்மை உயர்த்த, தேவன் நம் மீது கரிசனையா இருக்க, தேவன் பாராட்டுகிற காரியம் பெரிதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மட்டும். இந்த நாகும் தீர்க்கதரிசனத்தினுடைய புஸ்தகத்துல இந்த நாகும் தீர்க்கதரிசி யார் என்று கேட்டால், இவர் ஒரு சின்ன தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். யாரு? இவர் சின்ன ஒரு தீர்க்கதரிசி. இந்த நாகும் தீர்க்கதரிசி இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள். பெரிய ப்ராஃபிட் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லுவாங்க? ஏசாயாவை சொல்லுவாங்க, எரேமியாவை சொல்லுவாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே எசேக்கியேலை சொல்லுவாங்க. இவங்கலாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய காரியத்தை விவரித்து சொன்னவர்கள். ஆனால் இந்த நாகும் தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மல்கியாவுக்கு எழுதப்பட்ட தீர்க்கதரிசி, இதெல்லாம் யார் கர்த்தர் இவங்க எல்லாம் எதற்கு பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தா, ஒரு தேசமோ ஒரு பட்டயம், ஒரு பட்டணங்கள் பாவத்தில் இருக்கும்போது, சாபத்தில் இருக்கும்போது அவர்களை உணர்த்தும்படிதான் என்ன பண்றாரு தேவன். ஒவ்வொரு காலகட்டத்துல தேவன் ஒரு பரிசுத்தவான்களை, ஒரு தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார் என்பதை நீங்க பார்க்க முடியும். இந்த நாகும் தீர்க்க தரிசனத்துல எத்தனை அதிகாரம் என்பது இருக்கு அப்படின்னு பார்த்தா, எத்தனை அதிகாரம் இருக்கு? ஜஸ்ட் 3 அதிகாரம். எத்தனை அதிகாரம் இருக்கு? 3 அதிகாரம் தான். வாசிக்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கவனிங்க. ஆண்டவர் இந்த நாகுமை எழுப்பினதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவது வசனத்தை வாசிங்க. அந்த அதிகாரம் 1வது அதிகாரம் 1ல பாருங்க. நினைவேயின் பாரம் எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். நினைவே பட்டணம். யார் நினைவே பட்டணத்துக்கு அனுப்புறார் ஆண்டவர்? யோனாவை அனுப்புகிறார். தெரியல? யோனாவை அனுப்புகிறார். மீன் வாயில போடப்பட்டு ஆண்டவர் சொல்றார், இந்த நினைவே பட்டணத்தை நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த யாரை வச்சு சொல்றார் அப்படின்னா, யோனாவை வைத்து சொல்லுகிறார். ஆனா அவனும் நினைவுக்கு போகாதபடி எங்க போறான்? தர்ஷீசுக்கு ஓடி போகிறான். ஆனா அந்த கப்பலில, அந்த தேசத்துல, அந்த கடலில ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. அவன் மீனினுடைய வயிற்றுக்குள்ள போகிறான். அந்த மீன் அவனை கக்கும் போது அவன் எங்க வந்து விழுகிறான்? நினைவு ஆண்டவர் எந்த தேசத்துல சொன்னாரோ அந்த இடத்துல வந்து விழுகிறான். அங்கு வந்து காரியங்களை சொல்லுகிறான். தேவனுக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தேசத்திற்கு வெளியே நின்று அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. தேசத்துக்கு வெளியே நின்று பார்க்கிறான். ஆண்டவர் இந்த நினைவு பட்டணத்தை எப்படி அழிக்க போறான்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் அழித்தாரான்னு பார்த்தா தேவன் என்ன பண்ணல? அழிக்கல. ராமன் சொல்லுங்க. சத்தமா அழியல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தீர்க்கதரிசி யோனா சொல்றான், அப்பா இந்த தேசத்தை அழிக்கும்படி அவன் பார்க்கிறான். இந்த தேசத்தை ஆண்டவர் எப்படி அழிப்பார் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் நீ சொன்னதற்கு பின்பாக என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து அவர்கள் சாப்பிடாதபடி அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? உபவாசம் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற வேதம் சொல்லுகிறது, ஆடு சரி, மாடு, எல்லாவித மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் காட்டவில்லை. எந்தவித மிருக ஜீவன்களுக்கும் எந்தவித சாப்பாடோ, எந்தவித புல்லோ, எந்தவித ஜீவனமோ கொடுக்காதபடி அந்த மிருகங்களுக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்க? வைராக்கியம் பாராட்டினால தேவன் அந்த காரியத்தை, அந்த தேசத்தை தப்புவித்தார் என்று வேதத்துல ஒரு பெரிய காரியத்தை இந்த யோனாவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த நாகுமை ஏன் ஆண்டவர் எழுப்புறார் அப்படின்னா, அதனால கவனிக்கணும். ஏன்னா யோனாவினுடைய காலகட்டத்திற்கு அடுத்து 100 வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 100 வருடத்திற்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நினைவே பட்டணம் திரும்பவும் பாவத்துக்குள்ளாக போகிறது. ஆமென்.
ஆண்டவர் 100 வருடத்துக்கு முன்பாக யோனாவை வைத்து அந்த தேசத்தை ஆண்டவர் எச்சரித்தார். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் அந்த நினைவு பட்டணத்தை அழகாய் தப்புவித்தார். ஆனா 100 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? பாவம் செய்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான காரியத்தை இந்த நினைவே பட்டணம் செய்கிறது. ஆமென். இந்த நினைவே பட்டணம் எங்க இருக்குன்னா, உலகத்திலே பெரிய தேசமா இருக்கிற, நல்ல திடகாத்திர தேசமா இருக்கிற அசிரியா தேசத்தினுடைய தலைநகரம் தான் இந்த நினைவே பட்டணம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற ரஷ்யா, சீனா, அமெரிக்கா போன்ற அந்த காலகட்டத்துல பாபிலோன் தேசம், அசிரிய தேசம்லாம் தேசத்தின் தலை சிறந்த தேசங்கள். அந்த தேசத்துல அசிரியா தேசத்தினுடைய தலைநகரமா இருக்கிற இந்த நினைவே பட்டணத்துக்காரங்க யார துன்புறுத்துறாங்கன்னு பார்க்கும்போது, யார துன்புறுத்துறாங்களா? தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை, தேவன் நம்புகிற ஜனம், தேவன் வைராக்கியமாய் பார்க்கிற ஜனம், தெய்வத்தை சார்ந்திருக்கிற ஜனத்தை அவர்கள் அல்ல தட்டும் போது, அவர்களை வேதனைப்படுத்தும் போது, அவர்கள் மீது யுத்தங்களை நடப்பிக்கும் போது தேவன் பார்க்கிறார். தேவன் பார்த்து சொல்லுகிற காரியம், நாமும் இந்த ஜனங்களுக்கு போய் நீ என்ன சொல்லு? நீ சொல்லு, இந்த தேசத்தை நான் அழித்து போடுவேன், இந்த தேசத்தை நான் நிர்மூலமாக்குவேன், இந்த தேசத்தை நான் தவிடுபடியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய காரியத்தை சொல்லி நீங்க வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த கோபத்தையும் பேசுகிறார் நாகம் தீர்க்கதரிசி மூலமாய். இன்னொரு பக்கம் இஸ்ரவேலுக்கு ஆறுதலையும் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல பெரிய பிள்ளைன்னா ஒரு 7 வயசு பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை ஒரு 2 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். 7 வயசு பிள்ளை தகப்பன் நீங்க தான், தாய் நீங்க தான். அந்த 7 வயது பிள்ளை 2 வயது பிள்ளை விட்டு என்ன பண்றான்? அடிக்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க செஞ்சு அந்த 2 வயசு பிள்ளை அடிப்பீங்களா? 7 வயசு பிள்ளை என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி சின்ன நாடு இஸ்ரவேல் நாடு, தெய்வத்தை நம்பி இருக்கிற நாடு, தெய்வத்தை சார்ந்து இருக்கிற நாடு இஸ்ரவேல். ஆனா ஜனங்களை பாருங்க, பெரிய நாடா இருக்கிற அசிரிய தேசம் 100 வருடங்களுக்கு முன்பாக யோனா தீர்க்க தரிசனம் மூலமாய் மனம் திரும்பின தேசம் இன்னும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செய்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, இனி அவங்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது என்று சொன்னதின் நிமித்தம் இந்த நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த தேசத்தை கர்த்தர் அழித்து போடுகிறார். 2வது டைம் நோ காம்ப்ரமைஸ். அல்லேலூயா. 2வது தடவை காம்ப்ரமைஸே கிடையாது. 2வது தடவை எந்தவித பாகுபாடுமே கிடையாது. 2வது தடவை எந்தவித மன்னிப்பு என்பது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் தொடர்ந்து கர்த்தர் மன்னிப்பார். அவர் மன்னிக்கிற தெய்வமாகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் நியாயம் விசாரிக்கிற தெய்வமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கிற தெய்வம். அப்போ இஸ்ரவேலை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். வாசிங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி நாகும் 1:7 வாசிங்க. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் என்ன பண்றாரா? அவர் அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இக்கட்டு நாளிலே, எதுவும் செயல்பட முடியாத நாளிலே, எதுவும் காரியங்கள் வாய்க்கப்படாத நாளிலையும் அவரே நம்பி இருக்கிற பாருங்க. ஆமென். ஒரு நாகும் தீர்க்கதரிசியை வைத்து பெரிய கோட்டையாய், பெரிய ராஜ்யத்துல மகத்துவங்களை வைத்திருக்கிற அசிரியா தேசத்தையே அவர் கொன்று போடுவார். ஆனால் உன்னை குறித்து அவர் வைராக்கியமாய் அவர் வாழ்க்கையை அவர் கரங்கள்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த விதத்திலும் நீங்கள் பயந்து போகக்கூடாது. எந்த விதத்திலும் நீங்கள் கலக்கம் அடையக்கூடாது. எந்த நேரத்திலும் நீங்கள் திகில் அடையக்கூடாது. அசிரியா தேசத்தையே தவிடுபடியாக்கி நிர்மூலமாக்குறார் சின்ன தேசத்திற்காக. ஆமென். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் கண்கள்ல பட்ட ஒரு வசனம், ஒரு வார்த்தைனா, அவர் வசனம் பாருங்க 7வது வசனத்துல தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை, என்ன நம்புற ஜனத்தை எனக்கு தெரியும்ன்ற. ஆமென். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இக்கட்டு நாளில் ஆமா எல்லாருக்கும் போது அவரை நம்புறது இல்ல நம்பிக்கை. எதுவுமே இல்லாத போது நான் நம்புறேன் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஆமென். எதுவுமே இல்ல, வாழ்க்கை எதுவுமே இல்ல, வாழ்வாதாரம் எதுவுமே இல்ல, இனி என் காரியம் எப்படி போகும் தெரியல, என் குடும்ப நிலைமை எப்படி போகும் தெரியல, என் கணவர் எப்படி இருப்பாரு, என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்னன்னு தெரியல. ஆனாலும் நான் நம்புறேன் பாருங்க,
அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். ஆமென். எந்த சூழ்நிலையும், வாய்க்கப்படாத சூழ்நிலையும் நான் நம்பி வாழ்வதுதான் எனக்கு பேர். அவர் விசுவாசி என்கிற ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசி என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்ததன் நோக்கம் எந்த காரியமும் இல்லாததுனால என்ன பண்றாரு, எனக்கு கொடுக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பாருங்க. இந்த வார்த்தை பாருங்களேன் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இக்கட்டு நாளில வந்து அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்கள். ஆமென். தம்மை நம்புகிறவர்கள். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ரெஃப்யூஜ் அப்படின்னு இருக்கு. REFUGE. தன்னை நம்புகிறவர்கள் ரெஃப்யூஜ். அந்த ரெஃப்யூஜுக்கு அடுத்த வார்த்தை தமிழ் வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தா அடைக்கலம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கலம். நம்புகிறவர்களுடைய வார்த்தை என்ன அப்படின்னா அடைக்கலமா இருக்கு. அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். அடைக்கலம். யார் வேதத்துல தெய்வத்தையே நம்பி அடைக்கலமான ஒரே ஒரு நபரை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய பெரிய வசனம் யோசுவாவுல. அதுல என்ன பண்ணுங்கன்னா 15 இருந்து 21 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். யோசுவா 2வது அதிகாரம் 15 இருந்து 21. அப்போது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டார். வாசிங்க. அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்களை திரும்பி வரமட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிறப்பு நூல் கயிற்றை எங்களுக்கு இடைக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரரையும் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருக்கும். எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. என்னோடு நீதியிருக்கிற எவன் மேலாகியோ கை போடப்பட்டதோ அவனுடைய இரத்த பழி எங்கள் தலைமேல் இருக்கும். எங்கள் தலைமேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்துகிறேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்றார்கள். அதற்கு அவன் உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலில் கட்டி வைத்தால் போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே நம்ம ராகாபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நன்றாக கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகம் நீங்க வீட்டுல போய் 2வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ராகாப் என்கிற ஒரு வேசியை கர்த்தர் எப்படி ரட்சித்தார், ராகாப் என்கிற ஒரு வேசியை தேவன் எப்படி உயர்த்தினார் என்கிற காரியத்தை உங்களோடு நான் பேச போகிறேன். தயவாய் பச்சமாய் நீங்கள் கவனிக்கும்படியும் நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகத்துல 1வது அதிகாரம் மத்தேயு 1ல 4, 5, 6 இந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். இந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 1, 4, 5, 6. ஆனாம் அபினதாப் பெற்றான். அபினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். ரூத்திடத்தில் பெற்றான். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமான அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நலகவனிங்க. சரி, இப்ப நீங்க கவனிக்கலாம். ராகாப் என்கிறவள் எரிகோல, நீங்க நல்லா கவனிங்க, எரிகோ பட்டணத்துல இவள் இருக்கிறாள் ராகாப். இந்த ராகாப் யார் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது இவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. ராகாப் என்பது குணசாலியான ஸ்திரீகளில் ஒருவர். வேத புஸ்தகத்திலே ஒரு சில பெண்மணிகள் அழகுள்ளவர்கள், மிகவும் அழகுள்ளவர்கள், மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்கள். அவர்களுடைய அழகுக்கு தேசத்தையே எழுதி கொடுக்க வேண்டும் என்கிற அவ்வளவு அழகு. அதுல சாதாரணமா ஒருவர் சொல்லலாம், இந்த ராகாப்பையும் சொல்லலாம், எஸ்தரையும் சொல்லலாம், வஸ்தியையும் சொல்லலாம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமான அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அழகுல ரொம்ப அழகானவர்கள் இருந்தாங்க.
அழகிலேயே சிறந்தவர்கள்ல இந்த 4 பேர் என்று சொல்லுகிறார்கள். சரிங்களா? குணசாலியான ஸ்திரீ. இந்த ராகா 10 வயதிலேயே, நல்லா கவனிங்க, 10 வயதிலேயே இவள் விபச்சாரத்துல ஈடுபடுகிறார். இந்த ராகா எரிகோ தேசத்தை ஆண்டவர் சொல்றார். நீங்க நல்லா கவனிக்கணும். வசனத்தை வாசிச்சாச்சு, நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிங்க. இந்த ராகாவுக்கு வந்து 10 வயதிலே என்ன பண்றா? விபச்சாரத்துல ஈடுபடுகிறாள். பாருங்க, அப்போ ஜனங்கள் இன்னும் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானுக்கு பின்பாக வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? யோர்தானுக்கு பின்பாக வச்சிருக்கிறாரு. இவர் ராகாப் வந்து எரிகோ பட்டணத்துல இருக்கிறார். ராகாப் எங்க இருக்கிறார்? எரிகோ பட்டணத்துல இருக்கிறார். இவ 10 வயது என்ன ஆயாச்சு? 10 வயதிலேயே தீட்டுப்பட்டார். 10 வயதிலேயே விபச்சாரத்துக்கு போயாச்சு. இவருடைய ஈடுபாட்டினால போல அவங்க இருக்கிற கலாச்சாரம், அதனால இந்த யோர்தானுக்கு பின்பாக இருக்கிற யார் தலைமையில இந்த எரிகோவை பிடிக்க வராங்க? மோசேயினுடைய தலைமையில. மோசேவுக்கு அப்புறம் யோசுவாவினுடைய தலைமையில வர இருக்கிறாங்க. யார்கிட்ட வராங்க? இந்த எரிகோவை பிடிக்க தான் வராங்க. எரிகோ எங்க இருக்கிறது? கானான் உள்ள இருக்கிறது. கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து 30 ஆண்டு கால தொடர் ஜபத்திலிருந்து கொண்டு வருகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் யோசுவா இடத்துல சொல்றார், நீங்க எரிகோ பட்டணத்துல போகும்போது ஒருவரையும் மீதியா இராதபடி, ஒருவரையும் மிச்சம் வைக்காதபடி, ஒருவனும் கிழவனாகட்டும், கேள்வியாகட்டும், சிறுபிள்ளையாகட்டும், உயர்ந்தவனா இருக்கட்டும், தாழ்ந்தவனா இருக்கட்டும், ஆஸ்தி உள்ளவனா இருக்கட்டும், அந்தஸ்து உள்ளவனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், மன்னனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர்களை நீங்கள் விட்டு வைக்க கூடாது. இவர்களை நீங்கள் கொன்று குவிக்க வேண்டும். இவர்களை நீங்கள் வெட்ட வேண்டும் சொல்றார். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த எரிகோ ஜனங்கள் பாவத்துல, மாம்ச ரீதியான பாவத்துல ஊறினவர்களா இருக்கிறார்கள். எரிகோ ஜனங்கள் மாம்சத்துல எப்படி இருக்கிறாங்க? பாவம் நிறைந்து இருக்கிறாங்க. ஒரு படி மேல சொல்லணும்னா, எப்பேற்பட்ட பாவத்துல, விபச்சாரத்துல இருக்கிறாங்க. ஒரு படி மேல சொல்லணும்னா, அந்த தேசத்துல இருக்கிற மிருக ஜீவன்களை கூட விட்டு வைக்காதபடி மிருகங்களோடு சயனிக்கிற எண்ணம் கொண்டவர்களாகவும் இந்த எரிகோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம், இன்னைக்குதான் ஆடை வச்சு தப்பு பண்றான், மாடை வச்சு தப்பு பண்றான், நாயை வச்சு தப்பு பண்றான். இல்லப்பா, அந்த காலகட்டத்துல என்ன இருக்கு? தப்பு நடந்திருக்கு. மனுஷன் நாய் கிட்ட தப்பு பண்ணியிருக்கான், மனுஷன் ஆடு மாடு கிட்ட தப்பு பண்ணியிருக்கான். அப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு இது அருவருப்பா இருந்ததுனால, இது பொல்லாப்பா இருந்ததுனால யோசுவா கிட்ட சொல்றார், நீ சுதந்திரத்திற்கு பின்பாக என்ன பண்ணணும்? ஒருவரையும் விட்டு வைக்க கூடாது. சரி, அந்த தேசத்துல தான் யார் இருக்கிறா? ராகாப் என்னும் ஒரு விபச்சாரி இருக்கிறார். இந்த ராகா 10 வயதிலே விபச்சாரத்துல இருக்கிறா. 10 வயதிலே அவள் இருக்கிறாள். நாட்கள் செல்ல செல்ல, நாட்கள் போக போக தோன்றணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவளுக்கு வந்து இந்த விபச்சாரத்துல எண்ணம் இல்லை. ஏன்னா இவள் ரொம்பவும் அழகுல சௌந்தரியம் உள்ளவளா இருக்கிறதுனால இந்த தேசத்தினுடைய மன்னனும் இந்த தேசத்தின் ஜனங்கள் இவளை ஒரு நாள் என்ன பண்றதுல விட்டு விலகுவது இல்லாதபடி இவளோடு கூட இருக்கதான் அவர் விரும்புகிறார்கள். ஆனா இவளுக்கு நாட்கள் போக போக அவளுடைய வாழ்க்கை ரொம்ப வேதனையா இருக்கிறதுனால இவ ஒரு முடிவு எடுக்கிறா. என்ன முடிவு எடுக்கிறா? இந்த தொழிலை நான் பண்ண மாட்டேன், இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு என்ன பண்றானா, இவ ஒரு நினைவு வைக்கிறா. இந்த ஜனங்கள் எல்லாரும் பாவம் எதனால செய்யறாங்கன்னா, இவர்கள் வைத்திருக்கிற விக்கிரகங்கள், இவர்கள் வைத்திருக்கிற விக்கிரக கோவில்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பாவம் செய்யறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள். ஆனா வானத்தின் பூமியை உண்டாக்கின ஒரு யெகோவா, ஒரு தேவன் இருக்கிறார். அவரை தான் இனிமே நான் பின்பற்ற போறேன், அவரை தான் இனி நான் நமஸ்கரிக்க போறேன், அவரை தான் நான் இன்னைக்கு சேவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவின் இடத்துலயும் அந்த ஜனங்கள் இடத்துலயும் இவர் சொல்லுகிறார். என்ன பண்ண போறதுல, இனி உங்களுக்கு அடிமையா இருக்க போறது கிடையாது, நீங்கள் செய்கிற பாவத்தை இனி என் நிமித்தம் நீங்கள் செய்ய முடியாது என்று சொன்ன போது தன் சொந்த தாய் தகப்பனை, நல்லா கவனிக்கணும், ராகாபினுடைய சொந்த தாய் தகப்பன், அவருடைய உற்றார் உறவினர், அவருடைய சகோதரன் சகோதரிகளே சொல்றாங்க, இதை விட்டு நீ எப்படி பிழைப்பீர்? இந்த தொழிலாக நம்ம என்ன இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். இல்லைன்னா நீ எப்படி அம்மா பிழைப்ப, எப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவியே அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்ற கிடையாது, தேவன் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய இந்த காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சோட நிக்கிறான். நீங்க நல்லா கவனிக்கிற இந்த சத்தியத்துல, இன்னும் தெய்வத்தை நம்பி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்குள்ள வரல.
யோர்தானுக்கு பின்பாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா இவளுக்கு எரிகோல தேவனை பற்றி ஒரு விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. ஏன்னா இந்த எரிகோ ஜனங்கள் பாவத்துல இருக்கிறாங்க, தெய்வத்தை அறியாம இருக்கிறாங்க, சுவிசேஷம் சொல்லப்படல, தெய்வத்தை நம்புகிறதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. ஆனா இவளுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டு நிமித்தம் தெய்வத்தையே நம்பி இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தை நம்பி இருக்கிறதுனால நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் ராஜா கிட்ட சொல்றான். அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ற, ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ இந்த தேசத்துல என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஒண்ணு இருக்கிறதுனா நாங்க சொல்றபடி நீ இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த எரிகோ மதில் மேலதான் நீ என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எது மேல இருக்கணும்? எரிகோ மதில் மேலதான் இருக்கணும். எரிகோ மதில் கிட்டத்தட்ட 90 ஃபீட் அடின்னு சொல்றாங்க. எத்தனை ஃபீட் அடி? 90 ஃபீட் அடி. அதோடைய வித்து என்ன எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய வித்து, அதாவது அந்த அகலம் எவ்வளவுனா 10 ரதங்களை ஓட்டிட்டு போலாமா அந்த 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 மதில் மேல. எத்தனை ரதம்? 10 ரதங்கள். மதில்னா நமக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவுதான் இருக்கும். மதில்னா எப்படி இருக்கும்? இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அந்த மதில் மேல எத்தனை ரதம் வைக்கலாமா? 10 ரதங்களை வைக்கலாம், 10 காரை வைக்கலாம், 10 SUV காரை வைக்கலாம். அது மாதிரி 10 ரதங்களை வைக்கிற அளவுக்கு எப்படி இருக்கு அந்த எரிகோ சுற்றப்பட்டு இருக்கிறது, நல்ல பாதுகாப்பா சுத்தி இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த மதில் மேல குடி வைக்கிறாங்க. ஏன் மதில் மேல குடி வைக்கிறாங்கன்னா, அந்த தேசத்தை கொள்ளையர்கள் எல்லாரும் வந்து வரும்போது மதிலை தாண்டி வர வேண்டும் என்றதுனால யார் வேணாலும் என்ன பண்ணலாம், கொலை செய்யலாம், அவருக்கு எந்தவித பாதிப்பும் வரலாம். அதை பத்தி அவங்களுக்கு கவலை என்பது இல்லை. ஏன்னா அவர் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைக்கிறதுனால அவளை அந்த ஊரும் சரி, சொந்த தாய் தகப்பும் சரி, அவளை ஒதுக்கி வைக்கிறார். அப்ப பாருங்க, ஒதுக்கி வைக்கிறதுனால இவர் வந்து சணல் நூல் பின்னுகிற தொழிலை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேதத்துல இவர் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா எல்லா பெண்மணிகளாலும் சணல் நூலை செய்ய முடியாது. இந்த சணல் நூல் என்பது அது வளர்ந்துருக்கும், அதை எடுத்துட்டு வந்து நிழல்ல காய வைக்கணும், அதுக்கப்புறம் அதை உரிக்கணும், அதுக்கப்புறம் அதை அடிக்கணும். எவ்வளவுக்கு அவ்வளவு கை பிஞ்சு போயிடுமா, அது எவ்வளவுக்கு அவ்வளவு அடிக்கிறோமோ, நல்லவனிங்க எவ்வளவுக்கு அவ்வளவு அதை அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சாஃப்டா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது மென்மையா இருக்கும். அதனாலதான் அதை என்ன பண்ண முடியாது, நூல் என்ன முடியாது. அந்த நூல் நூற்றாவது அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு. நூல் நூற்றாவது நான் விற்று என் வயிற்றை என்ன பண்றேன், நிரப்புறேன்னு சொல்லி இருக்கிறான். சரி, இந்த காரியம் நடக்கும்போது இவன் மேல இருக்கிற எரிகோ பட்டணத்துல யோசுவா 2 பேரை வேவு பார்க்கும்படியா 10 பேர் அனுப்புறான். அந்த 2 பேர் நல்ல செய்தியை சொன்னார்கள், 8 பேர் என்ன சொன்னாங்க, துர்செய்தியை சொன்னார்கள் என்று முந்தின நாட்கள் நம்ம பார்த்தோம். அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, ஒருத்தன் பினகாஸ், இன்னொருத்தன் காலேப். ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமான அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பினகாஸ் யார் என்பதை நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் இருந்த போது மற்றவன் பாவம் பண்ணாலே இவனுக்கு பொறுக்காது, ஈட்டியை எடுத்து உருவ குத்தினால் வாதை நின்றது என்கிற பெரிய சத்தியத்தை நம்ம வாசித்து இருக்கிறோம். காலேப் 80 வயதில் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருந்து அவன் பிள்ளைகளை நல்ல விஸ்தாரமாய் கட்டி கொடுத்தான் என்கிற பெரிய சத்தியத்தை எல்லாம் நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கிறோம். இந்த 2 பேருக்கு என்ன பண்றான் அப்படின்னா, இந்த 2 பேரும் தான் அனுப்புறான். வேவு பாக்குறேன், அப்பா போய் போங்க, போய் அந்த எரிகோ எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த தேசம் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லும்போது, இந்த எரிகோ மதில தாண்டி வர்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஏன்னா எப்படி இருக்கு எரிகோ மதில், பெரிய மதிலா இருக்கு, பெரிய பிரம்மாண்டத்தின் அடையாளமா இருக்கு இந்த எரிகோ மதில். அப்போ எரிகோ மதில்ல யார் இருக்கா, இந்த ராகாப் வேசி என்பவள் இருக்கிறார். ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் கயிறு பின்னுகிற தொழிலை செய்து இருக்கிறதுனால, கயிறை பின்னுகிற தொழிலை செய்து இருக்கிறதுனால மேல இருந்து என்ன பண்றா, அந்த நூலை இவங்களுக்கு போடுறான். ஏன் போடுறான்னா, அங்க போய் இந்த 2 பேர் விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னா, யெகோவா தேவனை நம்புகிறவர்கள் யாராவது இந்த தேசத்துல உண்டா அப்படின்னு கேட்கும்போது சொல்ற ஜனங்க சொல்றாங்க, போ ஒரு வேசி இருப்பா, அவ மாத்திரம் தான் நீ சொல்ற தெய்வத்தை என்ன பண்றா, நம்பி இருக்கிறா, போ போ எரிகோ மதில் மேல இருக்கிறான்னு சொல்லும்போது அவங்க போறாங்க. இவங்களுக்கு போய் இவங்க அவங்க இடத்துல ஒத்தாசை கேட்கிறாங்க. அவ என்ன பண்றா, மேல இருந்து அந்த கயிறை போடுறா. அப்ப அந்த கயிறுல ஏறினா என்ன பண்றாங்க, வேவு பார்க்கிறார்கள், அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் சொல்ற காரியம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நேரமாவது போனன்றவங்க தயவு செய்து போலாம், நல்லா கவனிங்க. அப்போ மேல இருந்து கயிறை போட்டதுனால 2 பேர் ஏறி அவங்க என்ன பண்றாங்க, மேல இருக்கிறாங்க, வேவு பார்க்கிறாங்க.
வேவு பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, உன்னுடைய தாய் தகப்பன் நீ வச்சிருலையான்னு கேட்கும்போது அவர் சொல்றா, என்னுடைய தாய் தகப்பன் என்ன பண்றாங்க, எனக்கு விரோதமா இருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், வாழ்க்கையில் உங்க தாய் தகப்பன் உங்களுக்கு கரை விடுறவர்களா இருக்கலாம். இன்னைக்கு உங்க தாய் தகப்பன் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கலாம். நீங்க நன்றாக ஒரு வாழ்க்கை வாழும் போது தாய் தகப்பன் அநேக தடைகளை உண்டு பண்ணுகிறவர்களா இருக்கலாம். ஆனா காலையும் பிணகாசம் சொன்ன வார்த்தை, உன் தாய் தகப்பன் என்ன பண்ணணும், வீட்டுல வைத்துக்கொள். அவர் வாக்கின்படி என்ன பண்ணிட்டார் ராகாப், எங்க அப்பா அம்மா எனக்கு தப்பா தான் சொல்றாங்க, ஆனா இந்த நூல் விற்றாவது என் தாய் தகப்பன் என்ன பண்றேன் நானு வச்சுக்கிறேன்னு சொல்லி வீட்டுல வச்சாச்சு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியாச்சு, அந்த எல்லா வித காரியங்களையும் பார்த்து வேவு பார்த்துட்டு யோசுவா கிட்ட வந்தாச்சு. சரி, நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன். ஒவ்வொரு 12 கோத்திரம் இல்லையா, எத்தனை கோத்திரம் இருக்கிறது, 12 கோத்திரம் இருக்கு. இதுல எல்லாரும் தேவன் பங்கு கொடுத்தா எந்த கோத்திரத்துக்கு பங்கு கொடுக்கல, எந்த கோத்திரத்துக்கு பங்கு கொடுக்கல சொல்லுங்க அப்படின்னா சொல்லுங்க. லேவி கோத்திரத்துக்கு அவர் பங்கு கொடுக்கல. எந்த கோத்திரத்துக்கு பங்கு கொடுக்கல, எத்தனை வாட்டி சொல்றது, லேவி கோத்திரத்துக்கு பங்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், எல்லா லேவிக்கு நானே என்னவா இருக்கிறேன், பங்கா இருக்கிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதன்மையான கோத்திரம்னா எதுனா எந்த கோத்திரம், யூதா கோத்திரம். சரியா? அப்போ முதலாவது ஆசாரிய கோத்திரமா இருக்கிற லேவி கோத்திரம் போது நல்லா கவனிங்க, 12 கோத்திரம். எல்லா கோத்திரத்துக்கு முன்பாக ஒரு தலைவன் இருப்பான். ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது லேவி கோத்திரம் போறா, பின்பாக யூதா கோத்திரம், அதுக்கு பின்பாக இருக்கிற எல்லா கோத்திரமும் இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. இவங்க வேவு பார்த்து வந்தாச்சு. இவங்க இப்ப அந்த என்ன பண்ணணும், அந்த யோர்தானை கடந்து அந்த எரிகோக்கு வரணும், அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போ லேவி கோத்திரத்தை ஆள் வந்து என்ன பண்ணும், அந்த யோர்தானை காலை வச்சோன்னா அது யோர்தான் பிரியுது. அல்லேலூயா. அந்த லேவி கோத்திரத்திலே யார் முன்னாடி வந்து காலை வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், 3 பேர் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? 8 மாடு 4 வண்டி, 2 மாடு சொல்லிருக்கா இல்லையா? மெராரியர் கோத்திரம், கோகாத்தியர் கோத்திரம் சொல்லிருக்கா இல்லையா? மெராரியர் கோத்திரம் ஒண்ணு, அப்புறம் கோகாத்தியர் ஒண்ணு, இஸ்ரவேல். அப்படிதானே? ஆமா, இந்த 3 கோத்திரம். அப்போ வந்து வைக்கிறாங்க. காலை வைத்த உடனே என்ன ஆகுது, யோர்தான் பிரிந்து முன்பாக யார் போறா அப்படின்னு பார்த்தா லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல தலைவனா இருந்து யார் போறா அப்படின்னு பார்த்தா பிரதான தலைவனா இருக்கிற ஆரோன் என்பவன் கொடி பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு லேவி கோத்திரத்துல கொடி பிடிச்சிட்டு தலைவனா போறாங்க முன்பாக? ஏன்னா ஆசாரியர்கள் தான் முன்னாடி போனோம். இவங்க எல்லாத்தையும் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க போறாங்க. முன்னாடி யார் கொடியை பிடிச்சிட்டு போறா? லேவி கோத்திரத்துல. லேவி கோத்திரத்துல முன்பாக கொடி பிடிச்சிட்டு யார் போறா? பிரதான ஆசாரியனா இருக்கிற ஆரோன். பின்னாடி எந்த கோத்திரம் வருது? ஃபாலோடு பை யார் வரா? யூதா கோத்திரம் வராங்க. யூதா கோத்திரத்துல யார் தலைவனா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா, நீங்க மத்தேயுல வாசிங்கள 1:4ல அபினதாப் தான் தலைவனா இருக்கிறான். யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. அபினதாப் தான் தலைவனா இருக்கிறான். ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். யூதா கோத்திரத்துல யார் தலைவனா இருக்கிறா? அபினதாப் தான் இருக்கிறான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த இதெல்லாம் சொல்லும்போது லேவி கோத்திரத்துல இருக்கிற ஆட்கள் மற்ற கோத்திரத்துல பெண்களை எடுத்துக்கலாம். கவனிக்கிறீங்களா? லேவி கோத்திரத்துல இருந்து மற்ற கோத்திரத்துக்கு பெண் எடுத்துக்கலாம். ஆனா மற்ற கோத்திரத்து ஆட்கள் யாரும் மற்ற அடுத்த கோத்திரத்துல பெண் எடுக்கக்கூடாது, பையன் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. யூதா கோத்திரத்துல இருக்கிறவர்கள் யூதா கோத்திரத்துல தான் திருமணம் செய்யணும். பெஞ்சமின் கோத்திரம், தான் கோத்திரம், நப்தலி கோத்திரம், இந்த கோத்திரத்தில் இருக்கிற அவங்களுடைய காரியத்துல தான் என்ன பண்ணலாம், திருமணம் செய்யணும். ஆனா லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், மற்ற கோத்திரத்துல திருமணம் பண்ணிக்கலாம். சரி, நீங்க கவனி. முதலாவது போறான் யாரு? ஆரோன் போறான். பின்னாடி யார் வரா? அபினதாப் போறான். அப்ப அபினதாப் வரும்போது ஆனா பாலிய இறங்கி எல்லாம் வராங்க. ஒரு நாள்ல கலந்துட முடியுமா? இப்படி இருக்கிற மாதிரி இல்ல, யோர்தான். அப்போ காலங்கள் வர வர யார் இறந்து போறா அப்படின்னா இந்த அபினதாப் என்கிறவன் இறந்து போறான். சரிங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த அபினதாப் என்கிறவன் இறந்து போறான். அபினதாப்புடைய மகனா இருக்கிற யார் வரா தெரியுமா? அபினதாப் நகசோன் என்கிறவர் வருகிறான். யார் வரா? நகசோன். அபினதாப் ஃபாலோட் பை நகசோன். இப்ப அந்த நகசோன் தான் தலைவன். யாருக்கு தலைவன்? யூதா கோத்திரத்துக்கு தலைவன். சரியா? யூதா கோத்திரத்துக்கு யார் தலைவனா இருக்கிறா இப்போ சொல்லுங்க? நகசோன். நகசோனுடைய தங்கச்சியனா ஆரோன் திருமணம் செய்யறாரு. நகசோனுடைய தங்கச்சியை தான் யாரு திருமணம் செய்யறா?
ஆரோன் திருமணம் செய்யறாரு. வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 6:23 வாசிங்க. டக்குன்னு நான் முடிக்கிறேன். 7 மணிக்கு ஒரு ஷார்ப்பா முடிச்சேன்னா ஒரு 10 நிமிஷம் தவிர நீங்க தவறா நினைத்துக் கொள்ள வேண்டாம். 6:23 யாத்திராகமம் 6:23. ஆரோன் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய போதும், எலிசாபாலை விவாகம் பண்ணியாச்சு. அப்போ இவன் யாரு? நகசோனும் ஆரோனும் யாரு? மாமா பெரிய கோத்திரம், ஆரோன் கோத்திரம். லேவியில பிரதான காரியமா இருக்கிற யார் இருக்கிறா? ஆரோன் தான் யாருடைய மச்சான் ஆயிட்டாரு. இப்போ நகசோனுடைய மச்சான் பெரிய கோத்திரம். இவரும் யூதா பெரிய கோத்திரம். அதற்கு பெரிய கோத்திரம் யாரு? லேவி. இப்படி எல்லாம் வரும்போது காலங்கள் போகிறது. இந்த நகசோனும் இறந்து போகிறான். சரிங்களா? நல்ல கவனிக்கிறீங்களா? நகசோனை இறந்து போறாரு, ஆரோனை இறந்து போறாரு. நகசோனுடைய மகனா இருக்கிற சல்மோன் என்கிறவன் யூதா கோத்திரத்துக்கு தலைவனாய் மாறுகிறான். 3 பேர் தான். ஒன்னு யாரு? அபினதா, இன்னொன்னு நகசோன், 3வது சல்மோன். அல்லேலூயா. சல்மோன் தான் இப்ப என்னவா இருக்கிறான்? யூதா கோத்திரத்துக்கு ராஜாவா இருக்கிறான், தலைவனா இருக்கிறான். கொடியா வந்து என்ன பண்றான்? பிடிச்சிட்டு யோர்தானை தாண்டி வருகிறார்கள். எரிகோல இருந்து ஜனங்கள் பார்க்கிறாங்க, யாரு இவங்க? நம்ம பட்டணத்தை என்ன பண்ண போறாங்க? பிடிக்க போறாங்க. ஆண்டவர் சொல்றார், 7 நாள் இந்த எரிகோவை நீங்கள் சுற்றி வர வேண்டும். 7 நாள் நீங்கள் இந்த எரிகோவை சுற்றி வர. நான் சொல்லும் போது நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். எரிகோ மதில் எல்லாமே என்ன ஆயிடும்? விழுந்து போய்விடும் என்று சொல்றாங்க. 7 நாள் அவர்கள் அந்த எல்லாவித கீத வாத்தியங்கள் எல்லாவித காரியங்களும் எடுத்துட்டு வந்து 7வது நாள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஒரே நேரத்துல எல்லா சைடு இருக்கிற மதுல என்ன ஆச்சா? விழுந்ததா. ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தட்டி கத்துற வயதை வருத்துங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கேட் அப்படின்னா நீங்க சுத்திட்டு வந்தா எல்லாரும் சுத்திட்டு அந்த கேட் உள்ள தான் போக முடியும். ஆனா இங்க ஒரு இடத்துல விழுந்தா எல்லாரும் சுத்திட்டு மறுபடியும் என்ன பண்ண முடியும்? வரணும் இல்ல. எல்லாரும் எல்லாமே விழுந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பட்டணத்துக்குள்ள விரைவில் போயிட்டாங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் மதுராய் நிற்கிறது. எந்த மதில் அப்படின்னு பார்த்தா ராகாப் இருந்த இடம் மாத்திரம். அல்லேலூயா. ராகாப் இருந்த அந்த இடம் மாத்திரம் அப்படியே தூண் மாதிரி நிற்கிறது. எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க. எல்லா ஜனங்களையும் யோசுவாவின் தலைமையில எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிறார்கள். யோசுவா தலைமையில எந்த 2 பேர் போறாங்க. யார் யார் சொன்ன? காலேப் ஒருத்தன் போறான், அதுக்கப்புறம் யாரு? பெனகா. 2 பேர். எந்த கயிறுனால அவளுக்கு உதவி செய்தாலோ அதே கயிறுனால அவளை என்ன பண்றாங்க? பட்டணத்துக்கு கீழே இறக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். நல்ல கவனிங்க. இறக்கிட்டு சொல்றாங்க, அந்த தேசத்துல நீ எங்க வேணாலும், யோசுவா சொல்றான் ராகாப் கிட்ட, நீ எங்க வேணாலும் இந்த பட்டணத்துல என்ன பண்ணலாம்? இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த ராகாப் மனம் திரும்பினதற்கு பின்பு இந்த தொழிலை செய்யற, என்ன தொழில் செய்யறா சொன்ன? சணல் நூல் கயிறை விற்று அவள் என்ன பண்ணோம்? ட்ரெஸ் தைக்கிறா இல்லையா? சணல் நூல் கயிற்றால ஆடையை தைக்கிறா. அப்போ அந்த தேசத்துல ஏதாவது நல்ல காரியம் சொன்னா இவளை அழைத்திருப்பாங்களா? சி, அவளையா? அவ எவ்வளவு கேவலமானவள் தெரியுமா? அவளுடைய பிறப்பு என்ன தெரியுமா? அவளுடைய நடத்தை என்ன தெரியுமா? அவள் எல்லாரும் ஒதுக்கி இருப்பாங்க. அவ அந்த கஷ்டப்பட்டு அந்த ஆடைய எடுத்துட்டு வந்து வாசல்ல வந்து நிக்க வாங்கணும்னு சொல்லும் போது, ஜி, இந்த ராகாப் செய்த நெய்த ஆடையை நான் எடுத்து போடணும், எவ்வளவு கேவலப்பட்டு இருப்பாங்கல்ல. ஆனா அந்த ராகாப் தெய்வத்தை நம்பி, ராகாப் ரொம்ப ஹைலைட்டான ஒரு குணஸ்தானமான ஸ்திரீல அடிக்கடி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களே எரிகோவுக்கு அப்பதான் வராங்க. வரத்திற்கு முன்பாகவே இவள் யார் அறிஞ்சிட்டா? யெகோவா தேவனை, உண்மையான தேவனை, மகத்துவமுள்ள தேவனை இவள் அறிந்து கொண்டா. யோசுவா சொல்றான், எங்க வேணா நீ போப்பா, எங்க வேணா நீ போலாமா, நீ என்ன பண்ணலாம்? சுதந்திரத்துக்கு வரும்போது இவன் போறா. இந்த யாரு? சல்மோன் சொன்ன பாருங்க, யூதா கோத்திரத்தினுடைய தலைவன். அவன் கையை பிடிக்கிறான். என்ன பண்றான்? அவன் கையை பிடிக்கிறான். அவன் சொல்றான், நீ எங்கேயும் போகாத, நான் என்ன பண்றவன திருமணம் செய்து கொள்றேன்னு சொல்றான். கோத்திரத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு திட்டாங்க சல்மோனை. சல்மோன் அவன் யாரு தெரியுமா? அவள் ஒரு விபச்சாரி. குடும்பம் நடத்துகிறதுக்கு அவள் தகுதி இல்லாதவள். குடும்ப பெண் என்கிற பேருக்கே அவள் தகுதி இல்லாதவள். நீ எப்படி ஐயா? யூதா கோத்திரம் மாத்திரம் நல்லா கவனிங்க, யார்கிட்ட பொண்ணு கொடுத்திருக்கிறாங்க? ஆரோன் கோத்திரம், ஆசாரிய கோத்திரம்,
ஆசாரியர் கோத்திரம் தான் இந்த பிரதான ஆசாரியர் உள்ள போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு தூபம் காட்டணும். ஜனங்களுக்கு ஆசாரியங்கிற முறையில அவங்க அத்தையை கொடுத்து இருக்கிறாங்க. அப்படிதானே வசனம் அப்படிதானே இருக்கு. அப்ப எல்லாரும் திட்டுறாங்க. அப்ப அந்த சல்மோன் சொல்றான், நான் வருகிறதற்கு முன்பாகவே இவள் தெய்வத்தை அறிந்து கொண்டதுனால உள்ள நான் என்ன பண்றேன், திருமணம் முடிக்கிறேன். கை வைத்து ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமான அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ராகாபினுடைய பேரை எல்லா இன்விடேஷன்ல இருந்து எடுத்தார்களோ, எந்த ராகாபினுடைய பேரை எந்தவித திருமண காரியத்தில் எந்தவித பட்டியலில் இருந்து எடுத்தார்களோ, இயேசு கிறிஸ்து வர ஒரு பிரதான சந்ததியாய் இருந்தவர் இந்த ராகாப் இயேசு என்பதை மறந்து போகாது. அல்லேலூயா. இவர்களுக்கு பிறந்தவன் யார் தெரியுமா? ராகாபுக்கும் சல்மோனுக்கும் பிறந்தவன் தான் போவாஸ். போவாஸ் யாரு? ரூத். போவாஸ் யாரு? களஞ்சியங்களின் ராஜா. அவன் கிட்ட என்னன்னா வயல்வெளியுடைய எல்லாவித ஆசீர்வாதமும் இருந்தவன் போவாஸ். போவாஸுக்கு பிறந்தவங்க தான் யாரு? போவாஸு கூட இருந்தவங்க தான் ஓபேத். ஓபேதுக்கு பிறந்தவன் தான் ஈசா. ஈசாவுக்கு பிறந்தவன் தான் தாவீது. ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சக்கரவர்த்தி. வேதாகமத்தை ஆண்ட ஒரு சக்கரவர்த்தி யாருன்னா தாவீது ஒருவர் மாத்திரம்தான். அந்த ராக வேசினுடைய சந்ததியில வந்தவங்க இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம நீங்க நினைக்கிறீங்களா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, உன்னை பத்தி யார் என்ன நினைச்சாங்க? தேவன் பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை. அல்லேலூயா. தேவன் நடத்துகிறார். எவ்வளவு பேருக்காலும் நான் நினைக்கிறேன் தேவதூதர்கள்லாம் பார்த்து இந்த சந்ததியில வர போறீங்க சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இந்த ஜனங்களுக்காக வழி வாங்க போறீங்க? இல்ல, அவர் என்னை நேசித்ததுனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நேசித்ததுனாலதான் உங்களை என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து போக. இப்ப பாருங்க, இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த யோசுவாவுக்கு, இந்த யோசுவா புத்தகத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 2வது அதிகாரம் 1-21. இந்த சல்மோனும் இந்த யாரு ராகாப்பும் எந்த இடத்துல கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த இடத்துல எந்த இடத்துக்கு போறாங்க? எரிகோ வச்சுட்டு போறாங்க இல்லையா? எந்த கானானுக்குள்ள பிரவேசியாச்சு. அப்போ கானான்ல எந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்தாங்க? பெத்தானியாங்கிற ஒரு இடத்தை கொடுக்குறாங்க. ஒரு அலையிலியா சொல்லுங்க. எந்த இடத்தை கொடுக்குறாங்க? பெத்தானியா. வீட், கோதுமை விளைந்து, கோதுமை எல்லா தேசங்களுக்கும் அறுவடை செய்கிற ஒரு தேசம் தான், ஒரு பட்டணம் தான் இந்த பெத்தானியா. ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். சணல் நூற்றாவது என் தெய்வத்துக்காக. நான் நினைக்கிறேன் அவ ராஜாவுக்கு சரி, என் வாழ்க்கை என்ன பண்ணலாம், இப்படி முடிச்சுக்கலாம் சொல்லி இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி நானே முடிச்சுக்கிறேன் சொல்லி இருக்கலாம். இல்ல, தெய்வத்திற்கு நான் உண்மையா இருக்கும், சணல் நூலாவது நான் தைத்து என் தெய்வத்திற்கு உத்தமமாக இருக்கும், இந்த பாவத்தை விட்டு நான் விலகி போவேன் சொன்னவருக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். சல்மோனுடைய குடும்பம், சல்மோனுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் பாருங்க. லேவி கோத்திரத்துக்கு சொந்தக்காரி எந்த பட்டணத்துல இருக்கிறா? பட்டணம் போய் கொடுத்தாங்க. எந்த பட்டணம்னு சொன்னேன்? பெத்தானியா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேசம்? பெத்தானியா. எந்த பட்டணம்? பெத்தானியால இருக்கிறா. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். இந்த நெய்தல் தொழிலை செய்தா இல்லைங்களா? இந்த நெய்தல் தொழில் எப்படின்னா, இதை செய்து, இதை நல்லபடியாய் செய்து லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கணும், ஆசாரியனுக்கு கொடுக்கணும். அவர்கள் அதை போட்டு என்ன பண்ணுவாங்க? ஆசரிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இவ சாதாரண ஆளா இருந்தா 100 பேர்ல ஒரு 10 பேருக்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் கிட்ட கொடுக்கணும். அந்த 10 பேர் தலைவன் 50 பேர் கிட்ட கொடுப்பான். 50 பேர் தலைவனுக்கு கொடுப்பான். அந்த 50 பேர் தலைவன் 100 பேர் தலைவனுக்கு கொடுப்பான். அந்த 100 பேர் தலைவன் 1000 பேர் தலைவனுக்கு கொடுப்பான். அவன் அந்த கோத்திரத்தினுடைய ராஜாவுக்கு கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய தலைவனா இருந்து லேவி கோத்திரத்துக்கு வரும். லேவி கோத்திரத்துல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அந்த ஆடி என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. ஆனா இவன் நெய்தல் தொழில் செய்ததுனால இவன் என்ன பண்ணலாம்? டைரக்டா போயிட்டு என்ன பண்ணுவாங்க? லேவி கோத்திரத்திலே கொடுக்கலாம். ஏன்னா இவருடைய கணவனுடைய அத்தியதை யாரு கொடுத்திருக்காங்க? ஆரோன் பிரதான ஆசாரியனுக்கு கொடுத்திருக்காங்க. பாருங்க, நான் நினைக்கிறேன் அவளை எந்தவித சிபாரிசுமே கிடையாது. அந்த தேசத்துல சிபாரிசு கிடையாது. அப்படின்னா என்னது? ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவளை எப்படி வச்சிருந்தாரா? அவளை தேடி வருகிறவர்களாய், அவளை தேடி அநேக நெய்தல் தொழில் செய்த அநேக, இந்த பின்னுற வேலை செய்கிற அநேக யாரை தேடி வந்தார்களாம்? ராகாவை தேடி வருகிறார்கள். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ பட்டியல்ல
ராகாப் இடம் பெற்றிருக்கிறது ஒரு அதிர்ச்சியான காரியம் தான். ஆமென். ஒரு வேசியையும் கர்த்தர் உத்தமையாய் மாற்றுவாரானால் உங்களையே மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம்.